திருப்பாவை 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமலத்துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். பிள்ளாயின்னு ஒரு பொண்ணு எழுப்பினாள். பேய் பெண்ணேன்னு அடுத்ததாக இன்னொரு பெண்ணு எழுப்பினாள். நேற்றைய பாசுரத்தில் ரொம்ப கண்ணனிடத்தில் ரொம்ப ஆனந்தமுடைய ஒரு பெண்ணை எழுப்பினாள். அப்போ இன்றைய பாசுரத்தில் யார் எழுப்புறா ஆண்டாள்? இப்போ யார் வரலைன்னு பார்த்தா அப்போ தான் ஆண்டாளுக்கு தெரிஞ்சது தன்னோட ரொம்ப நெருங்கின சம்பந்தமுடைய ஒரு பொண்ணே வரல. இன்னும் மொத்தமாக வரலைனாலும் தப்பு இல்லை, ஆண்டாளோட நெருங்கின சம்பந்தமுடைய பெண் வரலைன்னா அது சரியில்லையே. அப்போ ஆண்டாள் அந்த வீட்டு பெண் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு சொன்னால், மாமன் மகளே, என்னுடைய மாமனுடைய மகளான பெண்ணே நீ ஏன் வரலைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பொண்ணு தூங்குறத பார்க்குறா. இப்போ தூங்கினது எப்படி ஆண்டாளுக்கு தெரியறது? ஆண்டாளோ வெளியில் நிற்கிறா, உள்ள அந்த பொண்ணு தூங்குறா. அந்த பொண்ணு தூங்குறாளே, அவள் தூங்கக்கூடிய இடம் எப்படி இருந்ததா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய. தூமணி மாடம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்ணன் அழகாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கான். எப்படின்னா வசந்த ரத்தினக்கல். அந்த ரத்தினக்கற்கள் எங்கே பார்த்தாலும் ரத்தின கற்களாலே கட்டப்பட்ட அழகியதான ஒரு படுக்கை அறை. அதில் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காளா. அப்போ அவள்கிட்ட எவ்வளவு பிரியம் இருக்கணும் கண்ணனுக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய. அங்கே எல்லா இடத்துலையும் விளக்கு எரியறதான். ஒரே ஒரு இடத்துல தான் விளக்கு வச்சுருக்கா, ஆனால் அது ரத்தினக்கல் இல்லையா. அதனால் இந்த விளக்குனுடைய தீபம், இந்த வெளிச்சம் இருக்கேன், இது அந்த ரத்தினக்கல் மேலே பட்டு எல்லா இடத்துலையும் விளக்கு எரியறத போல் அழகான ஒரு பிரமிப்பு உண்டானதான் ஆண்டாளுக்கு. சுற்றும் விளக்கெரிய. என்ன சௌபாக்கியம் விளக்கு. நாமெல்லாம் வாசலில் நின்று பொண்ணையா வரலையான்னு கூப்பிடுறோம். இவள் நன்னா தூங்கின்னு இருக்காளே. சுற்றும் விளக்கெரிய. அதுதான் போறாதுன்னு தூபம் கமல. ஒரு சிலர் தூங்குறதுக்குன்னு நன்னா அதுக்குன்னு தூபங்களெல்லாம் போட்டுப்பா, தூக்கம் நன்னா வரணுங்கிறதுக்காக. இந்த பொண்ணு அதை போல தானா. தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும். சரி, இதெல்லாம் இருக்கலாம், படுக்கை நன்னா இருக்கணுமே. இந்த பொண்ணுக்கு படுக்கையும் நன்னா இருக்கான். அப்போ படுக்கையும் நன்னா இருக்கு, மங்களகரமாக ஓரத்தில் ஒரு விளக்கு வச்சிருக்கு, அழகாக நன்னா பரிமள வாசனை வீசுறது, நறுமணம் வீசுறது. அப்போ தூக்கமும் வரணுமேன்னா இந்த பொண்ணுக்கு தூக்கமும் வந்துவிடுத்தான். ஆண்டாள் சொன்னால், இவ்வளவு நன்னா தூங்குறியே, உன்னை போல தூங்குறதுக்கு யாராலையும் முடியாது மாமான் மகளே. உள்ளார்ந்தவள் பார்த்தா யாரோ கூப்பிடுறாளே, யார் அது அப்படின்னு ஆண்டாள் சொன்னால், நான் தான் வந்திருக்கேன், என்ன வேணும்? மணிக்கதவம் தாழ்திரவாய். கதவை திறந்து விட மாட்டியாமா? அவள் உள்ளார்ந்தவள் சொன்னால், ஆண்டாளே நீ ஏன் கதவை திறந்து விடுவாயே? ஆண்டாள் சொன்னா, அம்மா உங்கள் ஆற்றுல எது கதவு எது சுவர்னே எனக்கு தெரியலையேம்மா. கதவு கூட அழகாக ரத்தின கற்களாலே செய்யப்பட்ட கதவு, இது சுவரா கதவான்னு கூட தெரியலையே. நீ தான் கதவை திறக்கணும். மணிக்கதவம் தாழ்திரவாய், கதவை திறந்து வா அப்படின்னு அவள் சொன்னா. ஆண்டாள் நீ கதவை திறந்து விடுன்னா இந்த உள்ளே இருக்கிற பொண்ணு பார்த்தா, இது என்னடா அது ரொம்ப கட்டமாக இருக்குது, நாமே இப்போ தான் படுத்துட்டோம், அதுக்குள்ளே எழுந்து போகணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே படுத்துட்டு இருந்தா. ஆண்டாள் பார்த்தா, சரி இவளைத்தான் எழுப்ப முடியலையே, ஆனால் இவன் அம்மா இருக்காளே, அவள் யார்? ஆண்டாளுக்கு மாமி. அதனால் சொன்னா, மாமி உங்கள் பொண்ணை பார்த்தேளா? விடியற் காலையில் நோன்பு நோர்க்க வரேன்னு சொல்லி இப்படி தூங்கிட்டு இருக்காளே, மாமீர் அவளை எழுப்பீரோ. ஒருவேளை நாங்கள் சொல்கிறதான் உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கலையோன்னு நீங்களாவது சொல்லுங்கோ. அம்மா என்னம்மா ஆண்டாள் வந்துவிட்டாளே, எழுந்திருக்க வேண்டாமான்னு சொல்ல வேண்டாமா? மாமீர் அவளை எழுப்பீரோ. அந்த பொண்ணு, அந்த அம்மா ஆண்டாளை பார்த்தா, நான் என்ன பண்ணுவேம்மா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பேசாமல் நின்னாளாம். அப்போ தான் ஆண்டாள் கேட்டா, உன்மகள் தான் ஊமையும், வாசலில் வந்து நிற்கிறோம், அம்மா கதவை தரேன்னு சொல்கிறோம், உங்கள் பொண்ணும் வாயத்திறந்து தோ வந்துவிட்டேன்னு சொல்லலாமே, அது கூட சொல்லலையே. உன்மகள் தான் ஊமையும். ஒருவேளை நாங்கள் பேசுகிறது உங்கள் பொண்ணுக்கு கேட்கலையோ. அன்னி செவிடோ. இது ரெண்டும் வேண்டாம், காது நன்னா கேட்கும், நன்னா பேசவும் முடியும், ஆனால் மயக்கத்தில் இருக்காளா. அனந்தலோ. அனந்தலோன்னா பாதி தூக்கம் பாதி தூக்கம் இல்லாத தன்மை. இதான் ரொம்ப கட்டம். நன்னா தூங்கினா கூட எழுந்துடலாம், அந்த அரகர தூக்கத்தில் எழுந்துக்கிறது கட்டம். அனந்தலோ
அல்லது ஒருவேளை ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, நோன்பு நோற்கணும்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு கண்ணனை குறித்து நோன்பு நோற்றுடுவளோ அப்படின்னு யாராவது இவளுக்கு மந்திரம் ஏதாவது போட்டுவிட்டாளா? இவள் நோன்புக்கு போகக்கூடாது, கண்ணனை குறித்து நோன்பு நோற்கக்கூடாது, ஆண்டாள் வந்தாலும் எழுந்திருக்கக்கூடாது, ஆண்டாள் வந்தாலும் இவள் நன்னா தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யாராவது மந்திரம் போட்டுவிட்டாளோ? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? இப்போதான் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தா, ஐயோ ஆண்டாள் இவ்வளவு ஆசையாக வந்து கூப்பிடுறாளே, அந்த பொண்ணு போகலையே, அதுவும் கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும்னு சொன்னப்போ இந்த பொண்ணு போலையே அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணினாலும் ஆண்டாளை பார்த்து சொன்னாலும், ஆண்டாளே அவள் எழுந்து வரணும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? கண்ணன் கதையை சொல்லட்டுமா? கண்ணன் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், கண்ணனுடைய நாமசங்கீர்த்தனை நன்னா பாடுங்கோ. கண்ணனுக்கு எவ்வளவு திருநாமங்கள் உண்டோ 1000 நாமங்கள் உண்டு, அத்தனையும் பாடுங்கோ. பாடினா அவள் ஓடி வந்து விடுவாள். ஆண்டாள் சொன்னால் அதை தானே நாங்கள் பாடின்னு வந்துட்டு இருக்கோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. இப்போ ஆண்டாள் உள்ளே இருக்கிற பொண்ணை பார்த்து சொன்னா, பெண்ணே மாமான் மகளே, நாங்கள் கூப்பிடுறோம், கண்ணன் திருநாமங்களை சொல்கிறோம், நாங்கள் பாடினா கூட நீ வந்து பாடினா தான் நல்லா இருக்கும். நாங்கள் என்ன பாடுறோம், நீ எவ்வளோ அழகாக பாடுவாய் தெரியுமா, நீயும் வந்து எங்களோடு சேர்ந்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருந்த பொண்ணு பார்த்தா, நாமும் கண்ணனை குறித்து பாட வேண்டும் என்பதற்காக வெளியே வந்து சேர அவளையும் கூட்டிக் கொண்டு இப்பொழுது ஆண்டாள் நோன்பு நோற்க கிளம்பினாள்.